வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டு பலன்களில் இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் சோபக்கிருது முடிந்து குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புது வருடம் பிறக்கிறது. இந்த குரோதி வருடத்தில் கன்னி ராசி அன்பர்கள் எந்த மாதிரி பலன்களை அனுபவிக்க போகிறார்கள், எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த குரோதி வருட பலன்களில் பார்க்கலாம். குரோதின்னு சொன்னாலே கொஞ்சம் பகையை சம்பாதிக்கக்கூடிய வருடம். சோபக்கிருதுன்ற வருடம் முடிந்து இந்த குரோதி வருடம் ஆரம்பிக்கும் போது குரோதின்னு சொன்னாலே ஒரு சின்ன பகையை சம்பாதிக்கக்கூடிய வருடமாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த வருடத்தில் கொஞ்சம் பகையும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த குரோதி வருடம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் எப்படி இருக்க போகுதுன்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பதிவுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு கிரகங்களும், அதாவது மாத கிரகங்கள், வருட கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது உங்கள் ராசிக்கு பொதுவான பலன் என்ன நடக்க போகுது, இந்த வருடத்துலேயோ இல்லை இந்த மாதத்துலேயோ என்ன மாதிரியாக நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த வருடத்தின் முதல் மாதம் எடுத்துட்டோம்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த மாதத்தின் முற்பகுதியில் ராசி அதிபதி முக்கியமாக பார்க்கணும். எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா வருடத்தில் எப்படி இருக்க போகுதுன்ற பயம் எல்லோருக்குமே இருக்க போகுது. புது வருடம் ஆரம்பிக்க போகுது, அடுத்த வருடம் வரப்போகுது. நம்மளுடைய நாட்களும் வருடங்களும் கடந்துக்கிட்டே தான் இருக்கே ஒழிய நம்மளுடைய வாழ்க்கை வளரவே இல்லை. நம்ம இன்னும் அடிமட்ட நிலைமையிலேயே இருக்கிறோம். நம்மளுக்கு போதுமான வருமானம் இல்லை. இந்த வருடத்துலையாவது நம்மளுக்கு கடன்கள் அடையுமா, நமக்கு இது நம்ம ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வருமா, நிரந்தர வருமானம் வருமா, இப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம வருடத்தின் முற்பகுதியில், அதாவது முதல் பாதியில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். இந்த ராசி, அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி புதன். அந்த புதனாகப்பட்டவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவோட சஞ்சரிக்கிறார். அதோடு சேர்ந்து குருவும் 2ஆம் வீட்டு அதிபதியான அந்த சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார் 7ஆம் இடத்துல. இந்த ராசியில் அந்த சஞ்சரிக்கக்கூடிய, அந்த மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன், சுக்கிரன், ராகு ஆகப்பட்டவர் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருடத்தின் முற்பகுதியில் ஒரு சின்ன பிரச்சனைகளை முதல்லையே கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். ஏற்கனவே நிறைய மனக்குழப்பங்களுக்கு இடையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருட பிறப்பாகப்பட்டது ஒரு சின்ன ஒரு மன சஞ்சலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், எல்லாருக்கிட்டையும் ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதி, அடுத்து மாத்ருஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வருடம் ஆரம்பித்த 2வது மாதத்திலேயே அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த ஏப்ரல்ல இருந்து அதுக்கப்புறம் மே மாதத்திலிருந்து தான் மிகப்பெரிய வளர்ச்சி காத்துட்டு இருக்குது. இந்த சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான், அடுத்து கலத்திரஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார். இது வரைக்கும் அஷ்டம குருவாக இருந்த அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் நிறைய அவமானங்களை கொடுத்துருப்பார் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. தொழில் செஞ்சீங்கன்னா கடன்காரங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நின்று உங்களையே அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அவமானத்தை இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். அந்த மாதிரி அவமானத்தை சந்திக்கலையா, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க நோய்களால அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அஷ்டம குருவாகப்பட்டவர் மிக
மிகுந்த ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கடந்த 1.5 வருடமாக எங்கே போனாலும் பிரச்சனை, தொழிலில் வேலையாட்கள் வராததுனால, அந்த பொருட்களை கரெக்டான நேரத்தில் உங்களால் கொண்டு சேர்க்க முடியாததுனால அந்த இடத்துல மிகப்பெரிய அவமானம். எவ்வளவோ பெரிய ஆர்டர் வந்தும் அதை கரெக்டாக ஒரு நேரத்திற்கு உங்களால் செய்ய முடியாததுனால மிக பிரச்சனையை எல்லாமே டெலிவரி பண்ணியாச்சு. ஆனாலும் அந்த இடத்துல காசு கைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. 40 நாளில் தரோம், அடுத்து 60 நாளில் தரோம், இப்படி உங்களே ஒரு 1.5 வருட காலத்திற்கு அந்த பணத்தை லாக் ஆகக்கூடிய ஒரு நேரத்திற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் உட்படுத்தப்பட்டிருப்பீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் என்ன அளவிற்கு முயற்சி செய்து சில தொழில்களை நீங்கள் செய்தாலும் கடந்த காலத்தில் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த நஷ்டங்களை உங்களால் தவிர்க்கவே முடியாது. பண விரயம் அதிகமாக விரயம் ஆயிருந்திருக்கும். அந்த தொழிலுக்காக போட்ட பணத்தை பார்த்தீங்கன்னா அந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஒரு மாதத்தில் ஒரு 50,000 ரூபா போட்டு ஒரு வளர்ச்சிக்காக நீங்கள் அதை ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செலவு பண்ணியிருந்தீங்க கூட அந்த 50,000 ரூபா பட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிடத்தில் காணாமல் போயிருக்கும். எந்த அளவிற்கு அந்த காசை நீங்கள் ஒரு விலை மதிப்பில்லாமல் போட்டிங்களோ அந்த அளவிற்கு அந்த காசாகப்பட்டது போன இடம் தெரியாமல் போயிருந்திருக்கும். அந்த அளவிற்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே அழிச்சிருப்பார். ஏன்னா அந்த குருன்றது ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகம் இருக்கக்கூடிய இடம் மறைவு ஸ்தானம், பாவமான இடம். அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஏன் மேடம், குரு பகவான் ஆகப்பட்டவர் சுப கிரகம், அவர் சுப செலவை செய்ய மாட்டாரா, சுப விரயத்தை கொடுக்க மாட்டாரா, ஏன் இந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு கண்டிப்பாக அவருடைய வேலையை செய்தே தீர வேண்டும். அதனால அவர் அஷ்டம இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய அவமானத்தை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை, திடீர்னு ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும், தேவையில்லாத ஒரு வியாதிகள் வந்திருக்கும். இதனால் வரைக்கும் இந்த மாதிரியான வியாதிலாம் நமக்கு வருமா, எவ்வளவோ ஒரு பெரிய பெரிய செலவு பண்ணியும் அந்த வியாதி என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க கடந்த 1.5 வருடமாக. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். வருடம் ஆரம்பித்து ஒரு 3வது மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவானும் 9ஆம் இடத்திற்கு வந்துருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா அடுத்தும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனால் வருடத்தின் முற்பகுதியில் நீங்கள் நிறைய ஒரு நண்பர்களால் ஏமாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மிகுந்த எச்சரிக்கையோடு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த 2ஆம் வீட்டு அதிபதியான அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அடுத்து 9ஆம் இடம், 10ஆம் இடம், இப்படி ஒரு நல்ல இடத்துல சஞ்சரிக்க போறார். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஏப்ரல், மே, ஜூன்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். 2ஆம் வீட்டு அதிபதி இனிமே பயணிக்கக்கூடிய இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நேரம். தொழிலில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு இதனால் வரைக்கும் இந்த தொழில் செய்யலாமா, இல்லை இந்த தொழில் செய்யலாமா, இந்த தொழிலை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடலாமா, இப்படி ஒரு மன சஞ்சலத்திலேயே இருந்திருப்பீங்க. அது எல்லாமே அக்டோபர் மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்தில் காதல் வயப்படுவதற்கு கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ஏமாறக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு. ஏன்னா புதன் பகவான் 7ல் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். அடுத்து 8ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்க போறார். அதனால காதல் தோல்விகள் ஏற்படுவதற்கும், நண்பர்களால் ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கும், ஒரு நண்பனை நம்பி நீங்கள் பணம் கொடுத்தாலும் கூட அவன் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு
ஒரு திருமண வாய்ப்புகள் அதிகமாக கூடி வருவதற்கு. ஏன்னா இப்போ மிகுந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக தான் இருக்கு. அதனால உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ராகு கேது அந்தந்த இடத்துல இருக்கும்போது திருமண வாய்ப்புகள் அதிகமாக கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தையும் திருமணம் நடைபெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செய்து பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுடைய கரெக்டான ஒரு திருமண நேரம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நடக்க போகுதுன்னா இப்போ நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். இல்லை உங்களுக்கு வேற திருமணங்கள், அதாவது உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகளே இல்லை, தசாபுத்தி சரியில்லைன்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏற்பாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமண வாய்ப்புகள் கரெக்டான நேரத்தில் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைய வருமானத்தையும் கொடுக்க போது, அதே சமயத்தில் ஒரு சில ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுத்தந்து, அதே சமயத்தில் வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிற பலன்கள். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்தி, முக்கியமாக உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த தசாபுத்தி தான் உங்களுக்கு முழுமையான 100% பலன்களை சொல்லும். அதனால் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.